வணக்கம். 3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். கோடை விடுமுறைக்கு பின்னர் புதுவை மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் புதன்கிழமை திறப்பு. கல்வியாண்டின் முதல் நாள் என்பதால் பரபரப்பு. கற்பிக்கப்படும் அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அறிமுகம். 4 பிராந்தியங்களிலும் பெற்றோர் மகிழ்ச்சி. படகு கவிழ்ந்ததில் புதுக்குப்பம் மீனவர் மரணம். மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது கடலில் தவறி விழுந்ததால் மரணம் அடைந்திருப்பதாக தகவல். இனி விரிவான செய்திகள். கோடை வெப்பம் காரணமாக 2 நாட்கள் விடுமுறை நீட்டிக்கப்பட்ட நிலையில் புதுவையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கோடை விடுமுறைக்கு பின்னர் புதன்கிழமை துவங்கியதையொட்டி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் உற்சாகமடைந்தனர். புதுவையில் அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி துவங்கியதுமே வெயிலின் காட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. கடும் வெப்பம் மற்றும் மின்வெட்டு போன்றவற்றால் மக்கள் அவதியடைந்து வந்தனர். இதனால் ஜூன் மாதம் 2ஆம் தேதி துவங்கவிருந்த அரசு பள்ளிகளுக்கு 4ஆம் தேதி விடுமுறை நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுவையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் புதன்கிழமை துவங்கின. இதனால் மாணவ மாணவியரை விட பெற்றோர் அதிக விறுவிறுப்புடன் செவ்வாய்க்கிழமை செயல்பட்டனர். நோட்டு புத்தகங்களுக்கு அட்டை போடுவது, டெய்லர் கடைக்கு சென்று சீருடையை வாங்குவது, புத்தக பைகள், எழுது பொருட்கள் போன்றவற்றை வாங்குவது போன்றவற்றில் அக்கறை காட்டியதால் செவ்வாய்க்கிழமை மாலையில் கடைகளில் கூட்டத்தை காண முடிந்தது. புதன்கிழமை காலையில் எழுந்து புதிய சீருடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்னர் மாணவ மாணவிகள் பள்ளிகளுக்கு உற்சாகத்துடன் சென்றனர். இதனால் சாலைகளில் சுமார் 1.5 மாத இடைவெளிக்கு பின்னர் காலையில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. பள்ளிகளுக்கு சென்ற மாணவ மாணவிகள் தங்களுக்குரிய புதிய வகுப்புகளுக்கு சென்று பழைய நண்பர்கள் மற்றும் புதிய நண்பர்களை கண்டு உற்சாகம் கொண்டனர். பல மாணவ மாணவிகள் புதன்கிழமை புதிய வகுப்புகளுக்கு செல்லவிருப்பதை நினைத்து செவ்வாய்க்கிழமை இரவில் சரியாக தூங்காமல் அதிகாலையிலேயே எழுந்து சுறுசுறுப்புடன் செயல்பட்டதாக பெற்றோர் தெரிவித்தனர். புதுவை மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதுவை மாநிலம் புதுவை, காரைக்கால், மாகி, ஏனாம் என 4 பிராந்தியங்களாக உள்ளது. தமிழக பகுதிக்கு அருகிலுள்ள புதுவை, காரைக்கால் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வி வாரியத்தின் பாடத்திட்டங்கள் தேர்வுகள் பின்பற்றப்படுகிறது. இதேபோல் மாகியில் கேரள அரசின் கல்வி வாரிய பாடத்திட்டங்களும், ஏனாமில் ஆந்திர அரசின் கல்வி வாரிய பாடத்திட்டங்களும் பின்பற்றப்படுகிறது. இதனால் புதுவைக்கு என்று இதுவரை தனி கல்வி வாரியம் இல்லை. அதோடு ஒவ்வொரு பிராந்தியத்திலும் வெவ்வேறு பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. இந்த நிலையில் 4 பிராந்தியங்களிலும் உள்ள அரசு பள்ளிகளில் ஒரே பாடத்திட்டமாக CBSE பாடத்திட்டத்தை இன்று முதல் அரசு அமல்படுத்தியுள்ளது. இதன்படி முதல் கட்டமாக புதுவை, காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதிகளில் தாய்மொழி பயிற்சி மொழியாக உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பில் CBSE பாடத்திட்டம் இந்த கல்வியாண்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வகுப்பாக CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்றப்படும். இதன் மூலம் 4 பிராந்தியங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் 2025-2026 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் கொண்டுவரப்படும். ஆங்கிலம் பயிற்சி மொழியாக உள்ள அரசு பள்ளிகளில் இந்த கல்வியாண்டு 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு வகுப்பாக CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்றப்படும். இதன் மூலம் 2021-2022 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் அமலுக்கு வரும். இதனால் புதுவையில் உள்ள அனைத்து பிராந்தியங்களிலும் ஒரே பாடத்திட்டத்தின் கீழ் வரும். அதோடு தமிழக அரசின் பாடத்திட்டத்தில் இருந்து படிப்படியாக புதுவை மாநிலம் விலகி 2025ஆம் ஆண்டில் முழுமையாக CBSE பாடத்திட்டத்திற்கு சென்றுவிடும். புதுவை அருகே கடலில் மீன்பிடிக்க சென்ற புதுக்குப்பம் மீனவர் உடலை நல்லவாடு மீனவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். வீராம்பட்டினம் மீனவர்கள் சிலர் இன்று அதிகாலை படகில் மீன்பிடிக்க சென்றனர். சுமார் 500 மீட்டர் தொலைவில் சென்றபோது ஒரு பைபர் படகு கவிழ்ந்து கிடந்தது. மேலும் கவிழ்ந்து கிடந்த படகின் அருகில் ஒருவர் பிணமாக மிதந்ததை கண்டனர். இதனையடுத்து பிணமாக மிதந்தவர் நல்லவாடு பகுதியை சேர்ந்தவராக இருக்கலாம் என்று கருதி நல்லவாடு மீனவர்களுக்கு இது பற்றி செல்போன் மூலம் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து நல்லவாடு மீனவர்கள் சுமார் 10 பேர் ஒரு விசைப்படகில் சென்று கடலில் மிதந்த மீனவரையும் கவிழ்ந்து கிடந்த படகையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் இது பற்றி தவளக்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர்.
போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடலில் பிணமாக மிதந்த மீனவர் பூர்ணாங்குப்பம் புதுக்குப்பத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பதும் நடுக்கடலில் மீன்பிடித்த போது படகு கவிழ்ந்து பலியானதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுவை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த ஆதி திராவிட பயனாளிகளுக்கு 51 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக ஏம்பலம் தனி தொகுதியை சேர்ந்த 94 பயனாளிகளுக்கு ரூபாய் 50,90,000 நலத்துறை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். இதில் கலப்பு திருமண நிதி உதவியாக தலா ரூபாய் 50,000, 3 பயனாளிகளுக்கும் கருவுற்ற தாய்மார்களுக்கு நிதி உதவியாக ரூபாய் 6,000 வீதம் 43 பயனாளிகளுக்கும், வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தலா 1,50,000 30 பயனாளிகளுக்கும், மேலும் ஏழை மணப்பெண் திருமண நிதி உதவியாக தலா ரூபாய் 25,000 வீதம் 13 பயனாளிகளுக்கும், ஈமச்சடங்கு நிதி உதவியாக தலா ரூபாய் 5,000 5 பயனாளிகளுக்கும் வழங்கப்பட்டது. இதில் ஆதி திராவிடர் நலத்துறை துணை இயக்குனர் ராஜேஸ்வரி மற்றும் நல ஆய்வாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய அளவிலான கேரம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். தேசிய அளவிலான கேரம் விளையாட்டு போட்டி ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத்தில் நடந்தது. இதில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த 4 மாணவிகள் மற்றும் 2 மாணவர்கள் பங்கு பெற்றனர். இவர்கள் தேசிய விளையாட்டு வீரர் சதீஷிடம் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள். இவர்களில் தனப்பிரியா, சந்தியா, கிருஷ்ணு, விஷ்ணு, பவதாரணி, யாமினி, தரணி ஆகிய 7 மாணவிகள் டீம் சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொண்டு 4ஆம் இடம் பிடித்தனர். மேலும் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் கலந்து கொண்ட யாமினி இந்தியாவில் 8ஆம் இடம் பிடித்தார். புதுவை அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு பெற்றோர் பாராட்டு. சீருடை மாற்றப்பட்டுள்ளதாக முதல்வர் தகவல். மாரியம்மன் கோவிலில் திருக்குடம் நன்னீராட்டு பெருஞ்சாந்தி விழா. முதல்வர், MLA மற்றும் பக்தர்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அன்பு மாணவ மாணவிகளே, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு +1 +2ல நீங்க தோல்வியா? கவலை வேணாம், ஒரு நிமிஷம் இந்த பாடலை கேளுங்க. லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மாணவ மாணவிகளே, வெற்றி பெற எங்களது VCCக்கு வாருங்கள். 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தோல்வியுற்ற மாணவ மாணவிகளுக்கு ஜூன் மாத தேர்விற்கான 1 மாத சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்ரீ விவேகானந்தா டுட்டோரியல். 9ஆம் வகுப்பு தோல்வியா நேரடியாக SSLCயில் சேரலாம். +1 தோல்வியா நேரடியாக +2வில் சேரலாம். பள்ளிகளில் நடைபெறுவது போல் வகுப்புகள் முழு நாளும் நடைபெறும். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி வகுப்புகள், தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்திற்கும் தனித்தனி வகுப்புகள் நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல், முதலியார்பேட், புதுவை 4. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம்.
மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டுமில்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மணியை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச் சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனை விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. எப்படி ஒரு சரியான சூழல் சிப்பிக்குள் ஒரு முத்தை பிரகாசிக்க செய்கிறதோ, அதை போல் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பள்ளியால் மட்டுமே முத்துக்கள் போல் பிரகாசிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல சூழல்கள் மாணவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெற்றி பாதையை அறிந்து பயணம் செய்ய வைக்க வேண்டும், அறிவையும் திறமையையும் ஊக்குவிக்க வேண்டும், சுய ஒழுக்கம் வளர உதவ வேண்டும். உங்கள் குழந்தைகளும் முத்து போல் பிரகாசிக்க வேண்டுமா? வாருங்கள் வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளிக்கு. ஆசிரமத்தை ஒத்த அமைதியான ஆரோக்கியமான போட்டி நிறைந்த மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கற்கும் சூழலில் வெற்றியாளர்களையும் சாம்பியன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே பள்ளி வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளி, அண்ணா நகர், ஆருத்ரா நகர் மற்றும் கதிர்காமம். மேலும் விவரங்களுக்கு கால் 0413220350. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே எங்கள் தங்கம். நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நாம எங்க இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகளோட. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை. புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடந்தது. காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மீனவர் பிரிவு தலைவர் போத்ராஜ், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வைத்திலிங்கம், மனித உரிமை பிரிவு தலைவர் மருதுபாண்டியன், விவசாய பிரிவு தலைவர் செல்ல கணபதி, பழங்குடியின தலைவர் வீரமுத்து, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் செல்வ கணபதி உள்ளிட்ட பல்வேறு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் ஏட்டுவாறு பெற்று வழங்கினார். புதுவை காவல்துறையில் பணியாற்றிய ஒரு பெண் உள்ளிட்ட 81 காவலர்களுக்கு தலைமை காவலராக TGP காமராஜ் பதவி உயர்வு வழங்கினார். பதவி
பதவி உயர்வு பெற்ற 81 காவலர்களுக்கும் கடந்த 2 மாதங்களாக காவலர் பயிற்சி பள்ளியில் இன்டோர் மற்றும் அவுட்டோர் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. உடற்பயிற்சி, மிடுக்கு நடைப்பயிற்சி, பல்வேறு வகையான துப்பாக்கி பயிற்சி, லத்தி பயிற்சி ஆகியவை வழங்கப்பட்டது. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் சட்டம், மனித உரிமைகள் பற்றிய வகுப்புகளும் நடத்தப்பட்டது. நேற்று பயிற்சி வகுப்புகள் முடிக்கப்பட்டது. பயிற்சி முடித்த அனைவருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியின் போது நடந்த தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. காவலர் பயிற்சி பள்ளி கமாண்டன்ட் பர்வேஸ் அகமது, SP மனோஜ்குமார் ஆகியோர் சான்றிதழ் வழங்கினர். பயிற்சி கொடுத்த இன்ஸ்பெக்டர் நாகமுத்து, சப் இன்ஸ்பெக்டர் துரைராஜ் ஆகியோர் பாராட்டப்பட்டனர். புதுவையின் 4 பிராந்தியங்களில் தாய்மொழியுடன் CBSE பாடத்திட்டம் இந்த கல்வியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 4 பிராந்தியத்தில் முதல் கட்டமாக தாய்மொழி பயிற்சி மொழியாக உள்ள அரசு பள்ளிகளில் முதல் வகுப்பில் மட்டுமே CBSE பாடத்திட்டம் இந்த கல்வியாண்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இது படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் விரிவாக்கப்படும் என்றார். ஆங்கிலம் பயிற்சி மொழியாக உள்ள அரசு பள்ளிகளில் இந்த கல்வியாண்டில் 5ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் அறிமுகமாகும் என்ற முதல்வர் ரங்கசாமி, இந்த பாடத்திட்டத்திற்கு அனைத்து பிராந்திய மக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளது என்றும் சென்டாக் மாணவர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை விரைவில் வழங்கப்படும் என்றார். புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நிச்சயம் நடைபெறும் என நம்பிக்கை தெரிவித்த முதல்வர், குறைகளை களைய நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றும் இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் புதிதாக சீருடை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றார். பேட்டியின் போது சபாநாயகர் சபாபதி, கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன், அரசு கொறடா நேரு, கல்வித்துறை செயலாளர் ராகேஷ் சந்திரா, பள்ளி கல்வித்துறை இயக்குனர் வல்லவன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை குயவர்பாளையம் பச்சைமுத்து மாரியம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை குயவர்பாளையம் TR நகர் பச்சைமுத்து மாரியம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவினை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமையிலிருந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதன் தொடர்ச்சியாக புதன்கிழமை காலை திருக்குட நன்னீராட்டு விழா மயிலம் பொம்மபுரம் சிவஞான பாளைய சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். Sri Vivekananda Tutorial and Coaching Center, School for Private, fully air conditioned. 8ஆம் வகுப்பு தேர்ச்சியா அல்லது 9ஆம் வகுப்பு தோல்வியா? நேரடியாக 10ஆம் வகுப்பு சேரலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சியா அல்லது 11ஆம் வகுப்பு தோல்வியா? நேரடியாக 12ஆம் வகுப்பு சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டுட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்து டயானா மேரி என்ற மாணவி 1069 மதிப்பெண்கள் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டுட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரோன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண்கள் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்தில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் தோல்வியா? இனி கவலை வேண்டாம். ஜூன் மற்றும் அக்டோபர் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. TET தேர்வுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. TET-யில் சாதனை. TET தேர்வில் எங்களது VCC பயிற்சி வகுப்பில் படித்த 98 மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். Separate classes for Tamil and English medium. Separate classes for boys and girls. புதுவையில் இதுவரை 10 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருது பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர். Contact VCC Nagarajan, Sri Vivekananda Tutorial and Coaching Center, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. முத்துக்குமரன் நகர்
புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டுமில்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹா தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டுமில்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹா தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். இது ஸ்கூல் இல்லப்பா, காலேஜ். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, 200 acres, 12,500 students, 2,320 staffs, 55 UG and PG courses, 16 years in excellence. படிக்கிறவங்க 85% பேருக்கு கேம்பஸ்ல பிளேஸ்மென்ட் கிடைக்குது. நம்பர் 1 எஜுகேஷன் கேம்பஸ் இன் புதுச்சேரி. எக்ஸலென்ட். அப்ப கூட +2 முடிச்சாதான் அட்மிஷன் கொடுக்க முடியும். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, புதுச்சேரி. அப்படினா இன்டர்வியூ இப்ப பண்ணுங்க, அட்மிஷன் 6 வருஷத்துக்கு அப்புறம் கொடுங்க. How many more today? இது ஸ்கூல் இல்லப்பா, காலேஜ். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, 200 acres, 12,500 students, 2,320 staffs, 55 UG and PG courses, 16 years in excellence. படிக்கிறவங்க 85% பேருக்கு கேம்பஸ்ல பிளேஸ்மென்ட் கிடைக்குது. நம்பர் 1 எஜுகேஷன் கேம்பஸ் இன் புதுச்சேரி. எக்ஸலென்ட். அப்ப கூட +2 முடிச்சாதான் அட்மிஷன் கொடுக்க முடியும். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, புதுச்சேரி. அப்படினா இன்டர்வியூ இப்ப பண்ணுங்க, அட்மிஷன் 6 வருஷத்துக்கு அப்புறம் கொடுங்க. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. நமது வாழ்வை உயர்த்தி காட்டும் உயரே உயரே நம்மை ஏற்றும் எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. படிப்பின் நம்மை பட்டை தீட்டி பார்த்து பார்த்து மகிழும் பள்ளி. துடிப்புடன் நாமும் செயல்படும் போது தோள் கொடுத்து நம்மை ஏற்றிடும் பள்ளி எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. தோல்வி என்பது தொடர்வது அல்ல, துவண்டு விழுபவன் மனிதனும் அல்ல. இதுதான் இலக்கென்று நினைத்திடும் பள்ளி, என்றும் அதற்காய் உழைத்திடும் பள்ளி. 30 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி. அனுபவமிக்க ஆசிரியர்களால் 100% தேர்ச்சி. 11ஆம் வகுப்பில் சேர்பவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் கட்டண சலுகை உண்டு. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஆண்டனி பள்ளி இது. திருவாண்டார் கோயில் புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க
எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளை வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கோடை விடுமுறைக்கு பின்னர் புதுவை மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் புதன்கிழமை திறப்பு. கல்வியாண்டின் முதல் நாள் என்பதால் பரபரப்பு. தாய்மொழி கற்பிக்கப்படும் அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அறிமுகம். 4 பிராந்தியங்களிலும் பெற்றோர் மகிழ்ச்சி. படகு கவிழ்ந்ததில் புதுக்குப்பம் மீனவர் மரணம். மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது கடலில் தவறி விழுந்ததால் மரணம் அடைந்திருப்பதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.